கோஸ்டரிக்கால ஃபர்ஸ்ட் டேவே வந்து நாங்க வந்து ஏர்போர்ட் பக்கத்திலேயே நாங்க வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வந்துட்டு கேபிட்டல் அப்படிங்கிறதுனால, சான் ஹோசே தான் கேபிட்டல் அப்படிங்கிறதுனால நாங்க அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்க வந்து ஜஸ்ட் ஒரு வாக் அரவுண்ட் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மியூசியம் பார்த்தோம். அந்த மியூசியத்துல வந்து போய் பார்த்த பொழுது இந்த பூர்வீக மக்கள் பத்தியான நிறைய விஷயங்கள் அந்த மியூசியத்துல இருந்தது. அத பார்த்து நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நாடு இந்தியாவ அண்ட் அமெரிக்காவெல்லாம் எப்படி வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி இந்த கண்ட்ரிகள்லாம் வந்து ஸ்பெயின் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அதனால தான் அங்க வந்துட்டு ஸ்பானிஷ் மக்கள் அதிகமா இருக்காங்க. இப்ப மெக்சிகோவும் ஸ்பெயினோடைய கண்ட்ரோல்ல அதிகமா இருந்தது. அதே மாதிரியே இந்த கோஸ்டரிக்காவும் ஸ்பெயினோட கண்ட்ரோல்ல இருந்ததுனால தான் அங்க ஸ்பானிஷ் மக்கள் அதிகமா நம்ம பார்க்க முடியுது. எந்த ஊர்ல எந்த நாட்டிலையும் பூர்வீக மக்கள்ல இருக்கவே விட மாட்டாங்க போல இருக்குங்க. அதே மாதிரி தான் இந்த கோஸ்டரிக்காவிலையும் ஸ்பெயினோடைய கண்ட்ரோல் கீழே இருந்த பொழுது இந்த நாட்டுல இருந்த பெருவாரியான பூர்வீக மக்களை அழிச்சிட்டாங்களாங்க. இப்ப இருக்கிறது ரொம்ப 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 கம்மியான பூர்வீக மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அந்த காடுகள்ல வசிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. கோஸ்டரிக்காவுடைய அதிகாரப்பூர்வ மொழி ஸ்பானிஷ். இவங்க வந்து ஒரு டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க. எந்த காலகட்டத்துல எந்தெந்த ஊர்கள்ல இருந்து, எந்தெந்த நாடுகள்ல இருந்து, எந்தெந்த கண்டங்கள்ல இருந்து மக்கள் புலம்பெயர்ந்து இந்த நாட்டுக்கு வந்தாங்க. எந்தெந்த பீரியட்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்க. வேற யார் யார் வந்துட்டு இந்த நாட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு டீட்டெயில்டா அவங்க அனலைஸ் பண்ணி அத டிஸ்ப்ளேக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்மளால வந்துட்டு எந்த காலகட்டத்துல எங்கிருந்து மக்கள் இங்க புலம்பெயர்ந்து வந்தாங்க அப்படிங்கிறது இத பார்த்து நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த மியூசியத்துல பார்த்தோம்னா, இந்த நாடோடைய பழங்குடி மக்கள் யூஸ் பண்ண மண்பாண்டங்கள், எந்த மாதிரியான அ காப்பர் உலோகங்கள வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க. அந்த பொருட்கள் வந்து எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா இந்த மியூசியத்துல வச்சிருந்தாங்க. சிலது வந்து நிஜமாலுமே எடுத்தது ஒரிஜினலா அத அப்படியே வச்சிருந்தாங்க. சிலது வந்து அதோட ரிப்ளிகா வச்சிருந்தாங்க. அத நம்ம வந்து டச் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ஃபீல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டச் பண்ணி பார்க்கலாம். இவங்க வந்து என்ன மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி மண்பாண்டங்கள் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி கற்களால் ஆன பொருட்கள யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி உலோகங்கள் யூஸ் பண்ணாங்க, அந்த உலோகத்தினால் ஆன பொருட்கள யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த மியூசியத்துல இருக்கு. இதன் மூலமா அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு கண் முன்னாடி அத கொண்டு வந்திருந்தாங்க. Storybox Audio. Storybox Audio. Storybox Audio. நம்ம தமிழ்நாட்டுல இதே மாதிரி கீழடியில வந்து முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய அந்த பொருட்கள், பழைய பொருட்கள்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் எடுத்து அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவுக்கு போகும்பொழுது கண்டிப்பா அத விசிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கோம்.